பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter on my soul. Those get well. தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு சிதைந்த சமூகங்களில் கடவுளின் பண்புகளை மீட்டெடுத்தல் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் மந்தையாய் உம்முடைய பாதபடியிலே நிற்கின்றோம். ஆவியானவர் இந்த நாளிலுமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் விடுதலையின் கரமாய் எங்களோடு கடந்து வருவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் தான் முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி நம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள்தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடலின் 207 கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 207.
நாம் யாவரும் நின்றவாறு காலை மாலை ஆராதனை முறைமை பின்பற்றக்கூடும். கர்த்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்னைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஜனங்களும் அவர் கைக்குள்ள நாடுகளும் ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமே ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் தேர்ந்தெடுகளும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்த பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாவிய தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து பின்வரும் பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்கள்படியே நிர்பக்தியுள்ளவர்களாய் குற்ற அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவையின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான முதடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் உண்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 11வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். அனைத்து படைப்புகளுக்கும் காரணராகிய பேராற்றல் நிறைந்த கடவுளே, அநீதிகளினாலும் வேதனைகளினாலும் கரைப்பட்டிருக்கும் சமூகத்தில் இறை சாயலை மீட்டெடுக்கும் உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டுகின்றோம். ஒடுக்கப்பட்டோர் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ளோர் உட்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்துவமான மதிப்புடையோர் என்பதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவிடும். ஒவ்வொருவரையும் இணைத்திடவும் குணமாக்கிடவும் அதன் வழியாக உம்முடைய மாட்சியையும் அன்பையும் வெளிக்காட்டிட ஆற்றல் தாரும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக சதா காலமும் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவை அனைத்தையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து திருமுறை பாடங்கள். உன்னதமானவன் வரவிருக்க சர்வ வல்லவரோட நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். Have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion, blot out my transgressions. Wash away all of my iniquity and cleanse me from my sin. Psalms 51:1 and 2.
துன்மார்க்குடைய ஆலோசனை நடுமாமலும் பாவங்களுடைய வழியின் இல்லாமலும் பரியாசக்காக உட்கார் நிறுத்தில் உட்கார்வலும் கத்திர வேகத்தை பிரியமாறும் பகலும் அவங்கள வேகத்தில் தாரமடிச்சன் பாக்கியவான். அவன் நீக்காங்கடி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கையை தந்து இல்லே உதிர அரிக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்தல வாய்க்கும் துன்மார்க்கர் அப்படிராமல் காற்றும் பறக்கடிக்கும் பதை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் வழியும் நீதிமன்ற சபையும் நினைப்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அருந்திக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணினால், வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கி ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46 6 முதல் 11. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் தடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணினார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கி ரதங்களை நெருப்பினால் சுட்டடித்தார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே விழுந்திருப்பேன், பூமியிலேயும் விழுந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு இந்த அடைக்கலமானவர். இயேசு பெரியவர் என்பதை அறியும் அறிவின் மேன்மைக்கு பால் போல் நானும் எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனே. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனே. நஷ்டம் குப்பை என்று நான் எண்ணுகிறேன். நாம் அவரும் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்ளும். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் கடவுளே, இந்த கால வேலைக்காக மிக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள் அந்நிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவர். அப்படியாக சிறுவர்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்துள்ளோம். சிறு குழந்தைங்களோட பெற்றோர்களும் ஒவ்வொருவரும் ஆச்சரியுங்க. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. மீகா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை.
கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கிருக்கிறது. இஸ்ரவேலரோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனைகள் இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்து இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்ததியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்ததியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறார். வாசிக்கும்படியாக 1 வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள 2 வேதபாடம் கலாத்தியர் 3 வசனங்கள் 18 முதல் 29 முடிய. கலாத்தியர் 3 வசனங்கள் 18 முதல் 29 முடிய. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தங்களினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசமுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்களே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 113 1 முதல் 9 வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும்
கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மக்களின் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களை விட உயர்ந்தது அவரது மாட்சி. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிழை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய. நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தை பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோளத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்க, வாலிபர் ஐக்கிய சங்க கொடுகைகள் நடைபெறும். 29/8 வெள்ளி மாலை 6:30 மணி அளவிலே மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். 31/8 5ஆம் ஞாயிறு சிறப்பான 5ஆம் ஞாயிறானது ஞாயிறு பள்ளி சிறப்பு ஞாயிறாக நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களில் இருந்து ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் நம்முடைய ஆராதனையிலே பங்கு பெற்று அதை முன்னின்று நடத்துவார்கள்.
பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் நாம் கடந்த நாட்களிலே திருமண்டலத்தின் அருட்பணியாளர்களுடைய ஊழியங்களுக்காக நாம் ஐக்கிய குழுக்களாக சிறிய கடை நடத்தி நாம் காணிக்கைகளை சேர்த்தோம். விதமாய் இந்த வருடத்திலே நாம் நம்முடைய ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த காணிக்கை தொகையையும் நாம் செலுத்தியிருக்கிறோம். கடந்த வருடமும் அதே போன்று நாம் செலுத்தினதற்கு பேராயர் ஐயா அம்மா அவர்கள் செயலராக அதற்கு இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபைக்கு இந்த அச்சீவர்ஸ் அவார்டு அநேக திருச்சபைகள் இதை கொடுக்க இயலாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் இது பேராயர் ஐயா இதை பாராட்டி நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த அருட்பணி விழா பண்டிகையிலே இதை நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்தார்கள். உற்சாகமாய் கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்குகின்ற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் கரங்களை தட்டி இந்த தொகையை கடந்த ஆண்டும் செலுத்தும்படியாக நம்முடைய ஐக்கிய குழுக்கள் இதிலே பங்கு பெற்றதை எண்ணி ஆண்டவரை துதிக்கின்றேன், பொறுப்பாளர்களை வாழ்த்துகின்றேன். அதில் இருக்கின்ற பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டும் நாம் இதை செலுத்தி முடித்திருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். முதன்மை பணியாளர்கள் தெரிவு கடந்த நாட்களிலே நம்முடைய திருமண்டலத்தில் நடைபெற்றது. அதன்படியாக இந்த நாளிலும் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன்படியாக நம்முடைய திருமண்டலத்திலே துணை தலைவராக அருள் திரு சாம்வேல் ரவீந்திர விக்டர் சிங் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குருத்துவ செயலராக அருள் திரு ஸ்டான்லி ஜெயராஜ் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். லே செக்ரட்டரியாக திருமக்கள் செயலராக திரு ஜெயபால் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். பொருளாளராக திரு ஜான்சன் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இணை பொருளாளராக அருள் திரு ஜான் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து திருமண்டல பதிவாளராக அருள் திரு சதீஷ் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு கடந்த 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பேராயர் ஐயாவின் வழியாக அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய பணிகள் தொடர்ந்து திருமண்டலத்திற்கும் திருச்சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 29/8 திருமண முன் ஆலோசனை கூட்டம் நம்முடைய பசுமலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் இதில் கலந்து கொள்வது அவசியம். ஆகவே இதை ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் குருவானவரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள், பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 26/8 மிஸ்டர் மில்டன் பவர்ஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 30/8 மிஸ் ஜோஸ்லின் ரெபேகா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திருமண நாள் காணுகின்றவர்கள் இன்றைய நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் திரு தினகரன், மிஸ்ஸஸ் சூசன் தினகரன் குடும்பத்தின் மக்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவருடைய திருப்பெயரிலே திருமண ஆண்டு காணுகின்ற பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். 29/8 டாக்டர் பிரதீப் ஜான்சன்ஸ், மிஸ்ஸஸ் சுனிதா பிரதீப் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்கின்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து இதுபோல பல திருமண ஆண்டுகளை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யும்படியாய் திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரங்களிலே புதிதாய் பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருகின்றோம். கடவுள் தாமே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டிலும் நன்மையையும் கிருபையையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய அடைக்கலங்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பலனையும் நிறைவாய் பெற்று உம்முடைய சாட்சிகளாய் உமக்கு விளங்க ஆண்டவர் நீர் அவர்களை தொடர்ந்து அவர்களோடு உடனிருந்து வழி நடத்த தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். The
shall we showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing indeed. Mercy drops fullness are falling, but for the showers we plead. Mercy drops fullness are falling, but for the showers we plead. கடவுள் தாமே திருச்சபையின் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனையிலே பாடல் எண் 241 ஏற்றுக்கொண்டவர்களுமே தேவா இப்போது ஏழையின் செபத்தை இயேசுவின் வழியா என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் இந்த பாடல் வேளையிலே நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 241. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாற்றின ஆதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் ஏற்றிக்கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் உரை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் உரைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதும் பேசியாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் மறுரூபாவி வேண்டுமென் சுவாமி. மனமெல்லாம் புதிதாக்கிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடியேன் கேட்கிறேன் சுவாமி. ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். நாம் யாவரும் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த காலை வேலைக்காக மிக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். குறிப்பாக கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினர் மிக நன்றி ஆண்டவர். குறிப்பாக காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய கரத்தில் நம் உள்ளங்களும் கரங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை சொல்லும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆச்சரியுங்க. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காய் நம்மை ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணி. ஜீவனுள்ள தேவனே ஆவி வாரும்.
எங்கள் கல்பாரையை மீட்பரும் ஆகிய ஆண்டவரே, அடியனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திரு முன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். அவர் அருள்கின்ற மெய்யான பலன், சமாதான, மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. சிறப்பாக இந்த நாளிலும் நாம் தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு என்று சொல்லி சமுதாயத்திலே சிதைந்து கிடக்கின்ற மக்களை குறித்து கர்த்தர் கடவுள் கொண்டிருந்த கரிசனையும் சிறப்பாக இந்த நாளிலுமே எவ்விதமாய் இந்த மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் நினைத்து, இன்றும் கிறிஸ்தவர்களாகிய நாம் சிறுபான்மை மக்களாக காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலையின் அனுபவங்களை நாம் நினைவு கொண்டவர்களாக இன்றைய நாளிலுமே நாம் தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருளாக பெற்றிருக்கின்ற தலைப்பு, சிதைந்த சமூகங்களில் கடவுளின் பண்புகளை மீட்டெடுத்தல். சிதைந்திருக்கின்ற சமூகங்களிலே கடவுளினுடைய பண்புகளை நாம் மீட்டெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரீஸ்டோரிங் இமேஜ் ஆஃப் காட் இன் டிசாஸ்டர் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லி நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆகஸ்ட் 10 கருப்பு தினம் என்று, பிளாக் டே என்று நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நான் கூறினேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய அரசு பட்டியலின மக்களுக்கென்று வழங்கப்படுகின்ற சலுகைகளை ஒரு சில சமயத்தினருக்கு மாத்திரம் வழங்கி, அதே போன்று சிறுபான்மை நல அமைப்பிலே இருக்கின்ற பிற சமுதாயத்தினருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக, கடவுளின் பண்புகள் அவர் படைத்த அனைத்து படைப்புக்கும் சமமானதாக இருக்கிறது, அதைத்தான் நாம் இன்றைய நாளின் மன்னாவாக வாசித்தோம். இனி உங்களிடையே யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற, கிறிஸ்துவை தலைவராய் வைத்து, கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து, கிறிஸ்துவை கடவுளாக, மீட்பராக, இரட்சகராக வைத்து பின்பற்றுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான இன்னுமான இந்த அடிமைத்தனத்தின் சிந்தனைகள், அதிகாரப்போக்கின் சிந்தனைகள், இன்னுமான சமத்துவ மற்ற நிலைமைகளிலே பாவிக்கின்ற சிந்தனைகள் இருப்பதை நாம் நினைவிற் கொண்டவர்களாக இந்த நாளிலும் இவ்விதமான சிதைந்த சமூகங்களிலே கிறிஸ்தவ சமுதாயமும் ஒன்றுதான். இது திருமறையிலே அனைத்து இடங்களிலும் கோடிட்டுப்பட்டு காட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சிதைந்த சமூகங்களிலே வேற யாரோ எங்கேயோ இருக்காங்க இல்லை, நாம் கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் இன்று அளவிலே சிதைந்து பட்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றோம். ஆகவேதான் நாம் எவ்விதமாக பிறருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க முடியும்? அதுதான் ஒரு பெரிய கேள்வியோடு இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார், எதற்காக பயன்படுத்த விரும்புகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக சமூகம் சிதைவடைவதற்கு பல காரணங்கள் உண்டு. பல காரணங்கள் என்று சொன்னால், கால சுழற்சியிலே முதலாவதாக இருக்கின்ற நிலைமை காலம் என்று சொல்லலாம். நேரத்திற்கு நேரம் மாறுபடுகின்ற வேளையிலே ஆங்காங்கே வருகின்ற அதிகாரத்தின் செயல்கள், இவைகளினால் சமுதாயம் சிதைக்கப்படுகின்ற நிலைமைக்குள்ளாக வருகின்றதை நாம் காணுகின்றோம். அதே போல சூழல்களும் அவ்விதமாக அமைகின்ற வேளையிலே சமுதாயம் சிதைக்கப்படுகின்றது. ஆனாலும் 3 முக்கிய காரணிகள் சமுதாயத்தை சிதைக்கின்ற செயல்களாக இருக்கின்றது. அதிலே முதலாவதாக இருக்கின்றது ஆத்தும நெறி சிதைவு. கடவுளை பின்பற்றி வாழுகின்ற சமுதாய குழுக்கள் தான் இன்று இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. சமயத்தின் அடிப்படையிலே, ஆத்தும நெறிகளை சொல்லுகின்றதின் அடிப்படையிலே மக்களை கூறுபோடுகின்ற, சிதைத்து விடுகின்ற, கடவுளுடைய மாண்பை அவர்களிடத்திலே பெற்றுக்கொள்ள இயலாத நிலைமையில் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் காணுகின்றோம். அதே போல சமூக கலாச்சார வீழ்ச்சி. ஒவ்வொரு சமயங்களுக்கும், ஒவ்வொரு சமுதாய குழுக்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த கலாச்சார, சமூக கலாச்சாரங்களிலே மக்களை பாகுபடுத்தி பார்க்கின்ற நிலைமைகள் இன்று காணப்படுகின்றது. அது தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதிலே
சாதி, மதம், செல்வம், பாலினங்கள், ஆண்பால், பெண்பால், பெண்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமைகள், அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக பாலினத்தின் அடிப்படையிலே அவர்கள் கூறு போடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இவைகளினால் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு, ஒன்று ஆத்தும நெறி சிதைவு, இரண்டாவதாக கலாச்சார வீழ்ச்சி, இவைகளினால் சமுதாயம் பாகுபடுத்தப்படுகின்றது. சமுதாயம் கடவுளின் பண்புகளை இழந்து சிதைந்து நிற்கின்றது. மூன்றாவதாக அரசியல் பொருளாதார நிலைமைகளை நாம் காணுகின்றோம். அரசியல் பொருளாதார நிலைமைகளும் இன்று சமுதாயத்தை கூறுபோடுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதை காணுகின்றோம். இதிலே பொருளாதார அநீதிகள், அதிலே வன்முறைகள், ஒருவரை வீழ்த்துகின்ற செயல்கள், ஊழல் உள்ள ஆட்சி என்று நாம் காண முடியும். ஆகவே இந்த 3 முக்கிய காரணிகள் சமுதாயத்தை சிதைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்விலே இருக்கிறது. அது எந்த சமுதாயமானாலும் சரி. ஆக இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற வேளையில் 3 வித காரணிகள் சமுதாயத்தை கூறுபடுகின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று சமயம் சார்ந்தது, இன்னொன்று சமூகம் சார்ந்தது, மூன்றாவது அரசியல் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த சூழலிலே வாழுகின்ற மக்களிடத்திலே கடவுளின் பண்பை நாம் எவ்விதமாய் எடுத்து செல்ல முடியும், எவ்விதமாய் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இதுதான் இன்றைய நாளிலே கிறிஸ்தவம் சந்தித்து வருகின்ற ஒரு சவால். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் கடவுளுடைய பணியை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக நாம் காணுகின்றோம். ஏன் இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் இவ்விதமான சிதைந்த சமூகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? ஏன் கருதப்பட வேண்டும்? நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம், கிறிஸ்துவிலே அவருடைய திருப்பந்தியை அனுசரிக்கிறோம், கிறிஸ்துவின் உடன்படிக்கையிலே நாம் திருமுழுக்கு பெற்று நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் சிதைவுகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நீதிமொழிகள் 29:18 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று அங்கே நீதிமொழிகளிலே சொல்லப்படுகின்ற வார்த்தையை நாம் காணுகின்றோம். எங்கே சுவிசேஷமும் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயமும் ஆண்டவருக்கென்று நிறைவேற்றப்படாத ஊழியங்களும் காணப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக சிதைவுகள் உண்டு என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற செய்தியாக நாம் காணப்படுகிறோம். எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள், நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார் என்று இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே மீண்டுமாய் நீதிமொழிகளிலே நாம் காணுகின்றோம், கடவுளுடைய நெறிகளிலே நாம் நடக்கின்ற வேளையிலே தான் நாம் சிதைக்கப்படாமல் இருப்போம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்காது என்பதை கடவுள் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 14:34 மீண்டுமாக ஒரு வார்த்தையை நாம் காணுகின்றோம். 14:34 நீதிமொழிகள் 14:34. ஆமாம், நேர்மையுள்ள நாடு மேன்மை அடையும், பாவம் நிறைந்த நாடு இழிவடையும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். கடவுளின் உண்மையில் நிலைத்து நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் சிதைந்த சமூகங்களிலே நாம் எவ்விதம் கடவுளின் பண்புகளை மீட்டெடுக்க முடியும், அதிலே நாமும் ஒரு சமுதாயமாக இருக்கிறோம், கிறிஸ்தவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ மக்களும் ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து இந்த செயல்பாட்டிலே கடவுளை நாம் பார்த்து எவ்விதம் கடவுளின் உண்மை நிலையில் நிலைத்து நின்று அவருடைய பண்புகளை உலகிற்குள் எடுத்து சென்று பிற மக்களிடத்திலும் அவ்விதமான பண்பை வளர்க்கவும் அதை நற்செய்தியாய் அறிவிப்பதுதான் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. நாம் வாசிக்க கேட்ட 3 பகுதிகளிலே
ஒரு ஒற்றுமை இருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. என்ன பகுதி வாசித்தோம் நாம்? முதல் பாடமாக மீகா 6ஆம் அதிகாரம், 2ஆம் பாடமாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், 3ஆம் பாடமாக நற்செய்தி லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த மூன்றிலே ஒரு ஒப்புமை பகுதி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மீகா புஸ்தகத்திலே கடவுள் மீட்டெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டம், அது ஒரு சமுதாயமாக இஸ்ரவேல் யூதா என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், கடவுளால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூலிலே கடவுளோட இருந்த ஜனம், ஒரு ஜனக்கூட்டம். ஆண்டவர் முதலிலே தீர்க்கதரிசியாய் பேசினார். இரண்டாவதாக கடவுளே வந்து விட்டார். கிறிஸ்து வந்து மக்களோடு மக்களாக இருந்து அவர்களோடு இருந்து பயணித்த ஒரு கடவுளோடு இருந்த ஒரு சமூகம். மூன்றாவதாக அவர் எடுத்து கொள்ளப்பட்ட பின்புதாய் கடவுளை அறிந்திருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம். பவுலின் காலங்களிலே ஆவியானவர் அருளப்பட்டிருந்தார். கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவித்து இவர்தான் கிறிஸ்து, நாமும் பவுலோடு சேர்ந்தவர்கள் தான். அவர் கடவுள் சென்ற பின்பதாக கிறிஸ்துவை, கடவுளை அறிந்த ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 3 விதமான சமய மக்கள், சமுதாய மக்களிடத்திலே, 3 ஜனக்கூட்டத்தின் மக்களிடத்திலே எவ்விதமாய் நாம் கடவுளின் பண்புகளை நாம் மீட்டெடுக்க முடியும்? ஆண்டவர் கடவுளின் பண்புகளை மீட்டெடுக்கும்படியாய் அநேக முயற்சிகளை செய்து வருகிறதைத்தான் நாம் இங்கே காணுகின்றோம். இஸ்ரவேலும் யூதாவும் அவர்கள் தீர்க்கருடைய உரைகளை, கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவேதான் அவர் வழக்காக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசிகள் மூலமாக, தீர்க்கதரிசி வழியாக அங்கே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே கடவுள் சொல்லுகின்றார், நான் உங்களோடு வழக்காடுவது என்ன என்று கேட்கின்ற ஒரு கேள்வியை நாம் காணுகின்றோம். நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேனே, ஏன் இன்னும் நீங்கள் என்னுடைய சமூகத்திலே சிதைந்து போய் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் மீகா காலத்திலே பொருளாதார சிதைவு காணப்பட்டது. அங்கே அரசியல் அதிகாரங்கள், ஏழைகள் நசுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அங்கே அநீதிகள் நிறைந்த ஒரு சமுதாய மக்கள். இவர்கள் மத்தியிலே கடவுள் மீண்டுமாய் தீர்க்கர் வழியாக, நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கின்றீர்களே, நீங்கள் ஏன் சிதைத்து ஒருவரை ஒருவர் நசுக்கி வாழுகின்ற அதிகார போங்கிலே அடிமைப்படுத்துகின்ற நிகழ்வுகளை செய்து வருகிறீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அப்படி என்றால் கடவுளின் பண்புகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். கடவுளின் பண்புகளையும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாழ்ந்தே காட்டினார். என்னுடைய பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு மாதிரியாக வைக்கிறேன் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். பவுலப்போஸ்தலன் அவருடைய அடியாராய் அதை பின்பற்றி வாழ்ந்து கிறிஸ்துவை நற்சாட்சியாய் உலகிற்குள் எடுத்து சென்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் கடவுளின் பண்புகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் எவ்விதமாய் இருக்கிறவராயிருக்கிறார், தேடி வருகின்ற கடவுளாயிருக்கிறார். மோசே இடத்திலே அவரே வந்தார். முட்செடி பற்றி எரிந்தது, அங்கே மோசே காணுகின்றான். பச்சை செடி எப்படி பற்றி எரியும்? அவன் அனுபவம் மிக்கவன், காடு வயல்களிலே எவ்விதமெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் அறிந்தவன். ஆனாலும் இவ்விதமான ஒரு காட்சியை அவனுடைய வாழ்நாட்களில் பார்க்கவில்லை என்பதனால் அங்கே அவன் காணுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு இடைபடுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றதை நாம் காணுகின்றோம். கடவுளுடைய பண்பிலே தேடி வருகின்ற ஒரு செயல். கிறிஸ்து அதை செய்தார். எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ அவர்களை தேடிதான் போனார். 38 வருஷம் மனிதன் படுத்து கிடந்தான், அவனை தேடிதான் போனார். அங்கே எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க இந்த குளம் கலக்கிறப்ப இறங்கணும்ட்டு. ஆனால் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே தேடி செல்லுகின்ற ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக உதவ பிறரை ஏற்படுத்துகின்ற கடவுளை நாம் காணுகின்றோம். தீர்க்கர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு எங்கெல்லாம் கடவுளுடைய பணிகளை செய்கின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அங்கே கடவுள் முன்குறித்து உதவுகின்ற மக்களை அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். இது கடவுளின் பண்பிலே ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்கின்ற ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். எல்லா இடத்திலும் அவர்கள் கடவுளை விட்டுவிட்டிருந்தாலும் அவர் அன்போடு தேடி வந்து, நான் என் ஜனங்கள், என் மக்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி அன்பு செய்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ஒன்றுபட வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பலராயிருந்தாலும் அவர்களை ஒன்று கூட செய்து அவரின் பிள்ளைகளாக ஒற்றுமையை ஏற்படுத்த வாய்க்க செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பெயர் என்னவா இருந்தது? சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது மேசியா என்பவர் சமாதானத்தின் கடவுளாக வருகிறார். கடவுளின் பண்புகளிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு பண்பை நாம் காணுகின்றோம். அதே போல மன்னிக்கின்ற ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். எந்த நிலையிலே அவரிடத்தில் வந்தாலும், யார் நம்மை கைவிட்டிருந்தாலும் ஆண்டவரிடத்திலே அந்த நிலைமையிலே நாம் வருகின்ற வேளையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். இந்த பண்புகளை தான் இன்றைய காலகட்டங்களிலே சமூகங்களிலே சிதைந்திருக்கின்றது. அது கிறிஸ்தவ சமூகத்திலும் சிதைந்திருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து, முதலாவதாக நாம் கடவுளுடைய மக்களாய் மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே கடவுளின் மாண்பை மீட்டெடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மாண்பை நாம் எவ்விதமாய் மீட்டெடுக்க முடியும்? அதைத்தான் மீகா தீர்க்கதரிசியிலே அவர் சொல்லுகின்றார். கடவுளின் பண்பை மீட்டெடுக்க நீங்கள் சத்தியத்தின் குரலாய் மாற வேண்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகின்றவர்களாக கிறிஸ்துவின் பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்பட்டு அதை பிறருக்கு சொல்லுகின்ற மக்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே மீகா தீர்க்கதரிசியின் வழியாய் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். கடவுளின் பண்பை சிதைக்கப்பட்ட சமுதாயத்திலே, சிதைந்து கிடக்கின்ற மக்கள் மத்தியிலே எவ்விதமாய் நாம் மீட்டெடுக்க முடியும்? நாம் அவருடைய குரலாக மாற வேண்டும். தீர்க்கர்கள் அவ்விதமாய் இருந்தார்கள் என்று காணுகிறோம். ரிஸ்டோர் காட்ஸ் கேரக்டர் அண்ட் பிகம் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் என்று இங்கே மீகா தீர்க்கதரிசி நமக்கு வைக்கின்ற ஒரு அழைப்பை நாம் காணுகின்றோம். மீகா தீர்க்கத்தின் காலத்திலே பொருளாதார அநீதி காணப்பட்டது, வன்முறைகள் காணப்பட்டது. மீகா கடவுளின் குரலாய் அங்கே பிரதிபலிக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரதிநிதியாய் நிற்கின்ற ஒரு மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். எல்லோரும், மீகாவும் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த ஒரு மனிதர் தான். ஆனாலும் தன்னிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த கடவுளின் பண்பை மக்களிடத்தில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதை உணர்கின்ற வேளையிலே ஆண்டவர் விரும்புகின்ற புதிய எருசலேம், வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த புதிய அமைப்பு, புதிய கடவுளுடைய ராஜ்யம் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு காட்டி இருக்கின்றாரே என்று இதில் போடப்பட்ட வாசிக்கலாம். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் கேட்கிறார்? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய பண்பை, சத்தியத்தின் குரலாய் நாம் மாற வேண்டும் என்றால் நன்மை என்ன என்பதை காட்டியிருக்கிறார், நேர்மை என்ன என்பதை காட்டியிருக்கிறார், இரக்கம் கொள்வதிலே நாட்டம் உள்ளதை அவர் காட்டியிருக்கின்றார். இவைகளிலே நீ கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள், இவைகளாக நீ மாறு என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். இந்த செய்தியை பெற்றிருக்கிற நாம் உலகிற்குள்ளாக சிதைந்து கிடக்கிற மக்கள் மத்தியிலே இதை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற வேளையிலே தான் ஆண்டவருடைய மீட்பை, ரட்சிப்பை நாம் உலகிற்குள் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மிஷினரிமார்கள் செய்தார்கள். நம்முடைய இந்திய தேசம் சிதைந்து கிடந்திருந்தது. இதை அறிந்த மிஷினரிமார்கள் அநேகர் நம் பகுதியிலே வந்து, இந்தியாவில் வந்து பெரிய மாற்றங்களை அவர்கள் கொடுத்ததின் விளைவாக ஆண்டவருடைய பண்பை, அவர் வன்முறைக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருந்த மக்களுடைய நிலைமைகளுக்கு எதிராக அவர்கள் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ததின் விளைவு இன்று நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மீட்டெடுக்கப்பட்ட ஒரு புதிய சமுதாயமாக ஆண்டவரை தரிசித்து தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடையே இன்று கடவுளின் பண்புகள் சிதைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் விரும்புகின்ற அன்பு, சமாதானம், உதவி செய்தல், ஒன்றுபட வைத்தல், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், இவைகளிலே நாம் குறைவுபட்டவர்களாய் இருப்போம் என்றால் நாமும் சிதைந்த சமுதாயங்களில் ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையும் அவ்விதமாக இருக்கிறது என்பதையும்
நாமும் தனி மனிதனாக அவ்விதமாக இருக்கிறோம் என்பதையும் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடவுளின் பண்பை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய குரலாக நாம் மாற கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இது ஆண்டவர் அருமையான ஒரு உவமை வழியாக சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். கெட்ட குமாரன் உடைய செய்தியிலே அங்கே தகப்பனிடத்திலே அவன் நீதியை தேடினான். இளைய குமாரன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஐ ஹாவ் ரைட்ஸ் டு கிளைம் திஸ் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்தை நீங்கள் எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அது நீதியாக தகப்பன் பிரித்து கொடுத்து விட்டார். அவன் போய் செலவழித்து விட்டு மீண்டுமாய் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்த வேளையிலே அவன் நினைவு கூறுகிறான் தன்னுடைய தகப்பனை. என்னுடைய தகப்பனிடத்திலே எத்தனையோ பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்கிறார்கள், நான் ஏன் இங்கே இருக்க வேண்டும்? ஒருவேளை என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்றால் ஒருவேளை சாப்பாடாவது நான் நன்றாக சாப்பிட முடியும் என்று அங்கே சென்ற வேளையிலே மூத்த குமாரன் என்ன செய்து விட்டான்? ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லை. அப்பொழுது அவருடைய தந்தையார், ஏன் மகனே நீ இவனை குறித்து கவலைப்படுகிறாய்? இளைய குமாரன் அவன் மரித்தான், உயிர்த்தான், மனம் திரும்பினான், இப்பொழுது வந்திருக்கின்றான், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். இவ்விதமாகத்தான் நம்முடைய பிதாவானவர் இருக்கின்றார். திருந்தி வருகின்ற வேளையிலும் தன்னுடைய வாழ்வின் சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்திலே செல்லுகின்ற வேளையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாய் இருக்கின்றார். ஆனால் கடவுளின் பிள்ளைகள் என்று தன்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய இந்த மூத்த குமாரன் அவனை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருந்தான் என்று நாம் காணுகின்றோம். கிறிஸ்தவ சமுதாயம் அவ்விதமாக சிலரை ஏற்றுக்கொள்வதும் சிலரை புறக்கணித்து விடுகின்ற நிலைமையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்ற ஒரு நீதி உலகத்தின் நீதி அல்ல. அவர் எதன் அடிப்படையிலே அந்த மூத்த மகன் கேட்டான், நீ நீதி பிரகாரமாய் நீ செய்ய வேண்டும் என்றால் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனுடைய பங்கை நீ கொடுத்து எல்லாவற்றையும் அவனை தீர்த்து அனுப்பிவிட்டீர், பின்பு ஏன் நீர் சேர்த்து கொள்ள வேண்டும்? அதுதான் அவனுடைய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், கடவுளுடைய நீதி என்பது நீதிக்கும் மேலாக இரக்கத்தின்படியாய் அவர் நீதி செய்கிறார். அந்த இரக்கமே அவனை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அது கடவுளுடைய பண்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கடவுளினுடைய பண்பை நாம் சிதைந்த சமூகத்திலே மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய குரலாக மாற கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற உலகில் வந்து கடவுளுடைய தீர்க்கர்கள் என்ன அவருக்கு முன்குறித்து சொல்லி சென்றார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து கடைபிடித்த ஒரு கடவுளாக இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே அவர் மீண்டுமாய் மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிக்கலாம். நியாயம் தீர்த்து கடிந்து கொள்வார், தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்களுடைய ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். இன்றைய கால சூழல்களிலே ஆண்டவருடைய பண்புகள் மீட்டெடுக்கப்படாத நிலைமையினால்தான் போர்க்கருவிகள் இன்று உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றது. அநேக விவசாய நிலங்கள் கர்த்தர் கொடுத்தது, இதை பண்படுத்தி பாதுகாத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிலத்தின் வழியாய் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இன்று அநேக இடங்களிலே அணுகுண்டுகள் நிகழ்த்தப்படுகின்ற சூழலிலே அவைகளெல்லாம் விளைநிலங்கள் விளையாது. அந்த நிலங்கள் அந்த அணுக்கதிர்களின் தாக்கத்தினால் தன்னுடைய விளைச்சலை கொடுக்க இயலாத நிலைமையில் இருக்கின்றது. ஆகவேதான் அந்த காலத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பட்டயங்களை வைத்திருக்கிறீர்கள், அதை விவசாய கருவிகளாக மாற்றுங்கள் என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் குரலாக நாம் மாறுகின்ற வேளையில் சிதைந்த சமுதாயங்களில் இருக்கின்ற கடவுளின் பண்பை நாம் மீட்டெடுக்கின்ற மக்களாக கர்த்தருடைய கரத்திலே நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக ஒரு சமுதாயத்தை நான் உங்களிடத்திலே சொன்னேன், கடவுளோடு இருந்த ஒரு சமுதாயம். முதலாவது கடவுளால் மீட்டெடுக்கப்பட்ட சமுதாயம், அவர்களின் குரலாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் அவ்விதமாகத்தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம்.
எங்கேயோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, உங்களுக்கும் எனக்கும் இன்றும் சொல்லப்படுகின்ற சத்திய வார்த்தைகள். இரண்டாவதாக, கடவுளோடு இருந்த ஜனக்கூட்டம், ஒரு சமுதாயம், கிறிஸ்துவின் சமுதாயம் அந்த காலங்களிலே இருந்ததை நாம் காணுகின்றோம். அங்கே அதன் வழியாக கிறிஸ்து நமக்கு வைக்கின்ற ஒரு அழைப்பு, கடவுளின் பண்பை மீட்டெடுக்க நீங்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் முன்னுதாரணமாய் மாற வேண்டும். அன்பிலும் ஒற்றுமையிலும் முன்னுதாரணமாய் மாறுகின்ற வேளையிலே தான் சமுதாயங்களிலே இழந்து கிடக்கின்ற கடவுளின் பண்புகளை நாம் மீட்டெடுக்க முடியும். அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், உதவுதல், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முன்னுதாரணமாய் காணப்படுகின்ற வேளையிலே கிறிஸ்துவின் அன்பை நாம் உலகிற்குள் எடுத்து செல்லுகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கால சூழலிலே பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம் காணுகின்றோம். எல்லோரும் மேசியா வருகைக்காக காத்திருந்தார்கள். சமாரியர்கள், ஒதுக்கப்பட்ட சமாரியர்களும் மேசியா வருகைக்காக காத்திருந்தார்கள். அதே வேளையிலே பரிசேயர், சதுசேயர், எசனேயர், செலோத்தேயர்கள் என்று அநேக இனக்குழுக்கள், அநேக சமுதாய பிரிவுகள் எல்லோரும் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அங்கே ஜாதி, மதம், செல்வம், பாலினம் போன்ற பிரிவுகள் அங்கே இருந்த சூழலிலே தன்னுடைய சொந்த ஊரிலே ஆண்டவர் இந்த சாட்சியை சொல்லுகின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அந்த சுருளேடு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் எளியோருக்கு தரிசனங்களை சொல்லும்படியாக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்ன வேளையிலே அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் மரியாளின் மகன் தானே, யோசேப்பின் குமாரன் தானே என்று சொல்லி அவரை புறக்கணித்த ஒரு செயலை நாம் காணுகின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய அன்பு ஒரு ஒப்பில்லாத அன்பாக இருக்கிறது. அந்த ஒப்பில்லாத அன்பு இருந்ததினால்தான் அவர் பாவிகளிடம் அன்பு வைத்தார், பரியாசக்காரர்களிடத்திலே அன்பு வைத்திருந்தார், துரோகிகளிடம் அன்பை வைத்திருந்தார், தன்னை விட்டு சென்றவர்களிடத்திலே அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருந்தது. ஆகவேதான் இன்றைய நாளிலும் நம்முடைய பாடலிலும் அவருடைய அன்பு ஒப்பில்லாத திவ்ய அன்பு என்று சொல்லி நாம் ரிசெப்ஷன் சாங்கிலே நாம் பாட இருக்கிறோம். அந்த ஒப்பில்லாத அன்பை குறித்து அழகான ஒரு பாடல் உண்டு. சங்கீதக்காரன் அதைத்தான் சொன்னதை நாம் காணுகின்றோம். அந்த சங்கீதத்தின் பாடலை நாம் ஒரு முறை பாடி ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் அறிந்தவர்களாக, கடவுளின் பண்பை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அன்பிலும் ஒற்றுமையிலும் நாம் முன்னுதாரணமாய் மாறுகின்ற வேளையிலே சிதைந்த சமுதாயங்களிலே நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க முடியும். அவ்விதமாகத்தான் அன்னை தெரேசா, புறந்தள்ளப்பட்ட மக்கள், அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை, அன்பை அவர் உண்டாக்கினவராய் அவருடைய வாழ்க்கையை மீட்டெடுத்த, சிதைந்த சமுதாயத்திலே அவர்களை கிறிஸ்துவுக்கென்று மீட்டெடுத்த, ஆண்டவருடைய அன்புக்கென்று மீட்டெடுத்த ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஒரு பாடல் நாம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். அதை நாம் பாடி, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, அது இயேசுவின் அன்பு என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், அந்த அன்பு நம்மை ஒற்றுமையாக்குகிறது, ஏற்றுக்கொள்ள வைக்கிறது என்பதை நாம் அறிந்து நாம் இந்த நாளிலும் இந்த பாடலை பாடி அவருடைய அன்பை ஒரு முறை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அன்பு, அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரையும் எடுத்து நிறுத்துகின்ற அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகின்ற அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, அது இயேசுவின் அன்பாக இருக்கிறது.
அந்த பண்பை நாம் இந்த நாட்களிலே மீட்டெடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது இயேசுவாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு அது ஒப்பில்லாதது, அது புறம்பே தள்ளாதது. அந்த அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் என்றால் சிதைந்த சமுதாயத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை அன்பிலே நாம் ஒற்றுமையாக்கிட நாம் முன்னுதாரணமாய் காணப்பட வேண்டும். அந்த அன்பு இன்று உங்களுடனும் என்னுடனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் பிறரிடத்திலே அதை பகிர்ந்து கொள்கிறோமா? அது குறைவுபடுகின்ற வேளையிலே தான் சமுதாயங்கள் சிதைவுபடுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளின் பண்பை சிதைந்த சமுதாயங்களிலே மீட்டெடுக்கும்படியாக கடவுளின் அன்பை பெற்றிருக்கிற நாம் அதை முன்னுதாரணமாய் நாம் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவாக கடவுளின் பண்பை மீட்டெடுக்க நாம் உள்ளிருந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். பவுல் கால சூழலிலே ரோமர் 1:21 நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:21. போதுமா? கடவுளை அறிந்திருந்தும் அவர்கள் மனதின் காரணங்களால் கடவுளை மறந்த நிலைமையிலே இருக்கின்ற ஒரு சூழல் இருந்தது பவுல் காலத்திலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் மத்தேயு 24:12 அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்த வேளையில் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆகவே பவுல் கால சூழலிலே கடவுளை மறந்து விடுகின்றார்கள். மனிதர்களிடத்திலே அக்கிரமம் பெருகிய சூழலிலே அங்கே அன்பு தணிகின்ற ஒரு நிலைமையை நாம் காணுகின்றோம். ஆகவேதான் இங்கே சொல்லுகின்றார், அன்பு தணிகின்ற வேளையிலே சுயநலமும் ஒழுக்கக்கேடுகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். கலாத்திய திருச்சபையிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வேளையிலே இவ்வித சூழல்கள், கடவுளை மறந்த நிலைமை, அக்கிரமம் அவர்களுக்குள்ளே பெருகின ஒரு சமூகம், கிறிஸ்துவை அறிந்திருந்தும் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளின் பண்பிலே நிலைத்திருக்க முடியாத ஒரு மக்களாக, ஒரு சமுதாயமாக அவர்கள் காணப்பட்ட நிலைமையை நாம் காணுகின்றோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் கலாத்தியர் 3:1 அங்கே சொல்லுகின்ற செய்தியை நாம் காண முடியும். வாசிக்கலாம். இவ்வளவு எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் உங்களிடத்திலே ஏன் அந்த அறிவு இல்லை? கிறிஸ்துவின் அன்பை பற்றியதான அறிவை அறிந்திருந்தும் அதை செயல்படுத்தக்கூடிய அறிவை இல்லையே என்று அங்கே அவரை குறித்து கடிந்து கொள்ளுதலோடு மனவேதனையோடு சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, கடவுளின் பண்பை மீட்டெடுக்க நாம் உள்ளான மனிதர்களாக புதுப்பிக்கப்பட வேண்டும். இருளிலும் ஒளி வீசுகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் நம்முடைய பேராயர் ஐயா இந்த வருடத்திலே ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லி நாம் ஒளி வீசுகின்ற மக்களாக, இன்று சமுதாயம் கிறிஸ்துவின் பண்பிலிருந்து சிதைந்து கிடக்கின்ற நிலைமையில் இருக்கின்றது. இதை மீட்டெடுக்க நாம் ஒளி வீசுகின்ற, இருளிலே இருக்கின்ற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. எல்லோரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் பெற்ற எல்லோரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். புறம்பான செயலிலே நாம் கிறிஸ்துவோடு தரித்திருக்கிறோம் என்று காட்டுகின்றோம். ஆனால் உள்ளான செயலிலே நாம் புதுப்பிக்கப்படவில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகின்ற செய்தியை காணுகின்றோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்விதமாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் தோய்த்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றீர்களே, உங்களிலே ஏன் இவ்விதமான புறம்பான புதுப்பிப்பு திருமுழுக்கு என்பதை அவர் இங்கே சுட்டி காட்டுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயல்பாடுகளிலே திருமுழுக்கை ஒரு புறம்பான செயலாக நாம் காணுகின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த செயலிலே என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய மந்தையிலே நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்கின்ற கடவுளுக்கு நாம் உள்ளான வாழ்க்கையில் புதுப்பிக்காமல் நம்முடைய செயல்களை செய்வோம் என்றால் கடவுளின் பண்பை மீட்டெடுக்க முடியாத சிதைந்த சமுதாயத்தின் பிள்ளைகளாகவே நாம் வாழுகின்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த காலங்களிலே நாம் உள்ளிருந்து புதுப்பிக்கப்படுகின்ற வேளையிலே, ஆகவேதான் அவர் மீண்டும் சொல்லுகிறார், உங்களிடையே யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. 28ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகின்றார்? இந்த அழகாக அவர் சொல்லுகின்றார், இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க ஒரு அறைகூவலை இந்த நாட்களிலே நாம் பெற்றிருக்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார் பவுல் அப்போஸ்தலன். மீண்டும் ரோமர் 12:2 வாசிக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்த சமுதாய மக்களாக, சமய மக்களாக நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய காலகட்டங்களிலே சமுதாய சிதைவுகளிலே சமுதாயத்திலே கடவுளின் பண்பை மீட்டெடுக்க இயலாத கிறிஸ்தவ மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மத்தேயு 5:14 நீங்கள் ஒளியாய் இருளிலே பிரகாசிக்கின்ற மக்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு அழைப்பை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமறையிலே 3 கட்ட சமுதாய மக்களை நாம் கண்டோம். கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், கடவுளோடு இணைந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம், கடவுளை அறிந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம். இதிலே நாம் 3வது பிரிவிலே இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரபஞ்ச வேஷத்தை தெரியாமல் புதுப்பிக்கப்பட்ட மக்களாக, ஒளி வீசுகின்ற மக்களாக நாம் நம்மை மாற்றுகின்ற வேளையிலே பிறரிடத்திலே, நம்மிடத்திலே கடவுளுடைய பண்புகளை நாம் மீட்டெடுக்க முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களை இங்கே காணுகின்றோம். முதலாவதாக ஜெபம் பண்ண நாம் அழைக்கப்படுகின்றோம். 1 தீமோத்தேயு 2:12 நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் வீட்டில் சென்று படித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக பரிசுத்த வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது சாட்சியான வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒற்றுமையிலே நாம் நிலைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வசனங்கள். பரிசுத்த வாழ்வுக்கு 1 பேதுரு 1:16 அங்கே பேதுரு அப்போஸ்தலனுடைய அழைப்பை காணுகின்றோம். இவைகளிலே நாம் நிலைத்து நம்முடைய செயல்பாடுகள் காணப்படும் என்று சொன்னால் நாம் கடவுளின் குரலாக மாறுவோம். சிதைந்த சமுதாயங்களிலே கடவுளுடைய
பண்பை மீட்டெடுக்கின்ற மக்களாய் நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக, அன்பிலும் ஒற்றுமையிலும் முன்னுதாரணமாய் நாம் திகழ முடியும். அந்த முன்னுதாரணத்தின் வழியாக நாம் பிற சிதைந்த சமுதாய மக்களுடைய வாழ்வை நாம் மீட்டெடுக்க முடியும். கடவுளுடைய பண்பை நாம் அவர்களிடத்திலே கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக, முதலாவதாக, நம்மிடத்திலே உண்டான உள்ளான மனமாற்றம், உள்ளான புதுப்பிக்கப்படல். இருளிலே ஒளி வீசும்படியாக அழைக்கப்பட்ட நாம் இருளின் பிள்ளைகளாகவே இல்லாமல் ஒளி வீசுகின்ற மக்களாக, அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தெரியாதபடி நாம் கிறிஸ்துவின் ஒளியை எடுத்து செல்லுகின்ற மக்களாய் காணப்பட நாம் நம்முடைய உள்ளத்திலே புதுப்பிக்கப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். பாடலிலே நாம் பாடினோம். சங்கீதக்காரன் இந்த பாடலை, இந்த வரிகளை சொல்லுகின்றான். அது அவருடைய அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, அது யாருனாலும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு, தாயும் தகப்பனும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு, பெற்ற பிள்ளைகள் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பு இன்று நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அந்த அன்பு இன்று நம்மை அரவணைத்திருக்கிறது. அந்த அன்பு இன்று நம்மை பாதுகாத்திருக்கிறது. அந்த அன்பிலே நாம் கடவுளின் பண்பை சிதைந்த சமுதாய மக்களிடத்திலே நாம் மீட்டெடுத்து கடவுளின் சாட்சியாய் வாழ கடவுள் தாமே அருள் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் சுபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சிதைந்த சமுதாயத்திலே நாங்களும் நிற்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். சாமி, கர்த்தர் தாமே உம்முடைய குரலாக மாற எங்களுக்கு ஆவியானவர் நீர் துணை செய்யும். அவ்விதமாக அன்பிலும் ஒற்றுமையிலும் உம்முடைய அன்பை, உம்முடைய ஒப்பில்லாத அன்பை பெற்றிருக்கிற நாங்கள் ஓரளவாவது அதை நாங்கள் பிரதிபலிக்க, அதை உலகிற்குள் எடுத்து செல்ல எங்களுக்கு நீர் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை புதுப்பிக்கின்ற ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களிலே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை நாங்கள் எல்லாவற்றிலும் குறைவு உள்ளவர்கள். நாங்கள் பாடலிலே பாடினோம், எங்கள் ஜெபத்திலே குறைவு உண்டு சுவாமி என்று நாங்கள் பாடினோம். அது வெறுமனே வார்த்தைகளால் அல்லாதபடி இந்த குறைவுகள் எல்லாம் நாங்கள் நிறைவாக்குகின்ற மக்களாய், உம்முடைய பண்பை அறியப்படாத மக்கள் மத்தியிலே மீட்டெடுக்கின்ற பண்பாக நாங்கள் காணப்பட, இந்த உலகிற்குள் இருளின் பிள்ளைகளாக இல்லாமல் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக இந்த ஆண்டிலும் நாங்கள் பெற்றிருக்கின்ற அந்த வாக்குத்தத்த விசுவாச வார்த்தையின் அடிப்படையிலே ஒளி வீச எங்களுக்கு ஆவியானவர் துணை செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுளுடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய செய்தியின் பொருளை உணர்ந்தவர்களாக புத்தெழுச்சி பாடலிலே பாடலின் 70 இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புத்தெழுச்சி பாடல் 70 இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார்.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் படைத்த காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கொடுத்த இருதயங்களையும் மனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கரங்களில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இவைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் இணைந்து கடவுளிடத்திலே முறையை மன்றாடி ஆண்டவரிடத்திலே அவருடைய கிருபைக்காக நம்மை தாழ்த்துவோம். 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக, இறை வேண்டுதலுக்கு பின்பதாக, கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும், இன்றைய காலத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற முதன்மை பணியாளர்களும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உதாவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக நாங்கள் உடைய திருமுன்பதாய் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த நாளிலுமே பலவீனப்பட்டிருந்த அருமையான மரகதம் அம்மாவுடைய வாழ்விலே நீர் பாராட்டின சுகத்துக்காக, கிருபைகளுக்காக, அருமையான எல்சியா அம்மாவுடைய வாழ்விலும் கர்த்தர் கொடுத்து வருகிற நல்ல சுகத்துக்காக நாங்கள் நன்றி இதயத்தோடு நாங்கள் உடைய திருமுன்பதாய் எங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவைகளை நீர் அங்கீகரிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். அவ்விதமாகவே ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த தெய்வ பக்தியோடும் உமக்கு திருப்பணிகளை செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலையின் 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் என்ற பாடலை பாடி நாம் கடவுளுக்கு நன்றிகளை எடுப்போம். பாமாலையின் 361.
ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் இந்த சமுதாய மக்களிலே நாங்களும் காணப்படுவோம் என்றால் கர்த்தர்தாமே எங்களை உம்முடைய கரத்தின் கருவிகளாய் உம்முடைய குரலாய் நீர் மாற்றுவீராக. நாங்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. அதிலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நாங்கள் புதுப்பிக்கப்பட, அதே போல ஒளி வீசுகின்ற மக்களாய் உம்முடைய கரங்களிலே திகழ ஆவியானவர் இந்த கிருபையின் காலங்களிலே எங்களை வழிநடத்த தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்திலே போய் வர கடவுள்.